guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So thank you so much for all the support. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது lipsticks that I loved but not anymore. எனக்கு இதுக்கு முன்னாடி பிடிச்சிச்சு ஆனா இப்போ அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஏன்னு வந்து நான் ஒன்னொன்னா ரீசனும் சொல்றேன். நான் கலர் ஷேட்ஸும் காமிக்கிறேன் என்கிட்ட இருக்கிறதுல. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம் மேபி, பட் ஆனா எனக்கு என்னமோ அது வந்து ஸ்டார்டிங்ல பிடிச்சது இப்போ பிடிக்கல. இல்ல சில எம்டிஸ் இருக்கு, அது நான் திருப்பி வாங்குவேனா இல்லையா எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜூடியோட லிப்ஸ்டிக்ஸ். ஓகேவா? இது ஆல்ரெடி நான் ஒரு ஜூடியோ ஹால் ஒரு ஜூடியோ நாட் ஃபேவரட் சம்திங் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். எனக்கு வந்து இது நான் வந்து கடையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 for 150 rupeesனா ஓகே கிரேட் டீலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் இது லிப்ஸில் போட்டோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லிப்ஸில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வேக்ஸி லேயர் ஒன்று நீங்கள் தடவிட்டீங்க. அந்த ஒரு ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபீலாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. சம்திங் வெரி இரிட்டேட்டிங். உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மேலே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லவே இல்லை. லிப்ஸில் நீ ஏதோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், சீக்கிரம் ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு இரிட்டேஷன் ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அண்ட் இதோட கலருமே ஓகே, கலர் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல. பட் ஆனால் வந்து அந்த ஒரு லிப்ஸ்டிக்கான எந்த ஒரு ஃபீலுமே இதில் வந்து இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து வேர்ஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. இதில் ஆக்சுவலி 3 ஷேடு, இன்னொரு ஷேடு வந்துட்டு நான் என்னோட ஆஃபீஸ் பேக்கில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பட் இந்த ஷேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. மேபி பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் லிப்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லிப்ஸ் வந்து டார்க் ஆகிடும். அண்ட் மோரோவர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எல்லா லிப் டிசீஸும் வந்துடும் போல். அந்த அளவுக்கு வந்துட்டு இது இருந்துச்சு எனக்கு லிப்ஸில் போட்டதுக்கப்புறமா. ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்னிங் சென்சேஷன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அதோட தூக்கி வந்து உள்ளே வச்சுட்டேன். இது யாருக்கும் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வந்து விருப்பம் இல்லை. பிகாஸ் எனக்குலாம் சில ஷேட்ஸ் வந்து பிடிக்காது. பட் ஆனால் அது வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏன் அது வாங்கினேன், எனக்கு ஷேட் பிடிக்கல, நீ வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லுவேன். பட் இது ஆஸ் லிப்ஸ்டிக்காகவே எனக்கு இது வந்து நோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கும்போது சூப்பர் நினச்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொதப்பின ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்சைட்ல ஒரு கலர் காமிக்கிறேன். ஓகேவா? இன்சைட் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். இது வந்து நான் ஏதோ ஆர்வ கோளாறுல வாங்கிட்டேன். கலர் தெரியுதா? இல்ல என்ன கலர் இருக்கு, இந்த மாதிரி தான் நீங்க லிப்ஸ்ல போட்டாலுமே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பர்ன்ட் ஆரஞ்சு கலர். ஓகேவா? இன்னொன்னு இது என்னன்னு அப்படின்னா, இதோட ஸ்மெல்லுமே வந்து ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி வரல. ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் அந்த வேக்ஸி ஸ்மெல் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலி எல்லா லிப்ஸ்டிக்கும் வேக்ஸில் செய்கிறாங்க, எல்லாமே ஓகே. பட் ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு நமக்கு போட்டதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா ஃபீல் ஆகணும்ல. இது அந்த மாதிரிலாம் சுத்தமாக ஃபீல் ஆகலை. அண்ட் இன்னைக்கு இந்த கலருமே வாயில் போட்டால் சுத்தமாக செட் ஆகலை. ஏதோ சம்திங் என் வாய் பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என் லிப்ஸ். அதனாலே நான் இது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, ஏதாவது வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம். நம்ம ஏதாவது லிப் லைனர் போட்டு ஒர்க் பண்ணாமனோ ட்ரை பண்ணுவேன். பட் ஒர்க் ஆகாது. சரி சம்டே இதுக்கான ஒரு பர்பஸை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மேப்ளினில் பார்ப்போம். மேப்ளினில் இந்த வினைல் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேணா. இல்லை இது வந்து லிப்பி ஷேடா, லிப்பி இல்லை சாசி. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் நடுவில் ஒரு 2-3 லிப்ஸ்டிக் கொஞ்சம் வேறு வாங்கினேன். அதை ட்ரை பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு 2 weeks இந்த லிப்ஸ்டிக் பக்கமே வரல. இப்போ நான் எடுத்தேன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த லிக்விட் தெரியுதா? இது எந்த அளவுக்கு தெரியுது, இல்லை கையில் போட்டால் தெரியுமான்னு தெரியல. அதாவது லிப்ஸ்டிக்கே பாருங்களேன் ஒரு மாதிரி தண்ணியாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாதிரி நல்லா இந்த பிங்க்ல இருக்கும், ஒரு மாதிரி திக் பிங்காக இருக்கும். லிப்ஸில் போட்டால் ஒரு மாதிரி நல்லா ப்ளம்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். லைக் என்ன சொல்ற, அந்த கிளாஸ் மட்டும் தான் போகும். பட் லிப்ஸ்டிக்கோட ஸ்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஒரு 2 weeks பக்கமாக, ஒரு 2 weeksல அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். ஓகேவா? யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்தால் இது நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இது வீடியோவில் எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எடுத்தாலே ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி ட்ரிப் ஆகும். எனக்கு என்னடா இது, நம்ம இவ்வளோ பே பண்ணியிருக்கோம். இட் வாஸ் அரௌண்ட் 900 or something. எனக்கு தெரியல. if I'm wrong, I'm sorry. பட் ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. வந்த உடனே நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து மாறிடுச்சு இந்த லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் வந்து இந்த மிஸ்க்லர். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஆல்மோஸ்ட் 3/4 வரைக்குமே அதை யூஸ் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபைனலாக போக போக ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது, லிப் க்ரீம்ன்றதுனாலையோ என்னமோ ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. லிப்ஸில் போட்டால் கலர்லாம் சூப்பராக இருக்கும், அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. பட் ஆனால் இதிலே வச்சிருந்தாலுமே வந்து கொஞ்ச நாளே அது வந்து ட்ரை ஆயிடுது. நான் வந்து இது முக்கால்வாசி யூஸ் பண்ணிட்டேன்னு நான் சொல்றதுக்கு ரொம்ப ரெகுலராக நான் யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக் வாங்கினேன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. பட் ஆனால் இது வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, போக போக உடனே ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. லிப்ஸில் இருக்கும் போது ஓகே ட்ரை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, க்ரீம் தான் சொல்லிட்டு. ஆனால் இதுக்குள்ளே வந்து இது ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருந்தது. என்னால் எடுக்க முடியல. இப்போயுமே இதுக்குள்ளே இருக்கும். நம்ம இந்த காஜலுக்குலாம் தண்ணியெல்லாம் ஊற்றிச்சு, காஜல் ஐலைனர்லாம் ஊற்றிச்சுன்னா விளையாடிட்டு போகலாம். அந்த மாதிரி கூட இது விளையாட முடியாது. முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுவேன். பட் கலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ்க்லாரோட 58. ஓகேவா? நீங்கள் ஒரு மாதிரி டஸ்கி ஷேட்லலாம் இருக்கீங்க, எனக்கு டெய்லிக்கு ஒரு நல்ல ஒரு லிக்விடாக ஒரு லிப்ஸ்டிக் வேணும், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா இந்த மாதிரி க்ரீம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஒரே ஒரு டவுன் சைட் ட்ரை ஆகும். மேபி அது நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலையான்னு தெரியல. பட் இந்த ஒரு டவுன் சைட் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மேப்ளின்ல இந்த ஒரு பென்சில் இங்க் கிரையான்னு சொல்லிட்டு, இப்போ இது வருதான்னு தெரியல, வருந்தான்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதில் என்ஜாய் த வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் ஒரு லிப்ஸ் பட் பெட்டர் ஷேட் வந்து நான் வாங்கினேன். உங்களுக்கு இது உள்ளே இருக்கிறது தெரியுதா? லிப்ஸ்டிக் தெரியுதா? இந்த கலர் தான்.
ஓகேவா, இந்த கலர் தான். இது நீங்கள் லிப் லைனர்லாம் போட்டு பண்ணலாம். பட் ஆனால் இந்த இப்படி ரொட்டேட் பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து நடுவே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னுமே இதுக்குள்ளே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி வந்து இல்லை இது வந்து உள்ளே வந்து அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் இந்த ரிட்ராக்டபிள் இது வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே ஆக்சுவலி இங்கே கூட என்னமோ இருக்குமே, இது பாருங்கள். இது வந்து அந்த ஷார்ப்னர், அதாவது இது அந்த ஆப்போசிட் சைடில் போட்டு இப்படி நீங்கள் அதை வெளில இப்படி இது பண்ணிட்டு ஷார்ப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக உங்கள் லிப்ஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். பட் அதான் வெளிலே வரலையா, அதனால இது வந்து ஒரு சொதப்பெல்லாம் ஆயிடுச்சு. அதனால அதை வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸஸ் கனடாவோட சுத்தமாக எனக்கு மறந்து போச்சு. இது வந்து என்னோட நாட் ஃபேவரட்லாம் இல்லை, சூப்பர் ஃபேவரட். நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணேன். நான் வாங்கின ஒன் ஆஃப் த பிகினிங்கில் நான் வாங்கின லிப்ஸ்டிக்ஸ் இது வந்து கடைசி வரைக்குமே நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி போட்டிங்கனாலே அப்படியே பக்காவாக ஒரு பார்ட்டி லுக்கை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ரொம்ப மினிமல் ஜுவல்ஸ் போட்டு நீங்கள் இந்த கலர் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நல்ல ரெட்டு தெரியுதா, இந்த ஷேட் தான். ஓகேவா, நல்ல ஒரு ரெட் கலர் சூப்பராக இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு ஏன் நான் திருப்பி வாங்க மாட்டேன்னா, கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் லிப்ஸில். நீங்கள் போட்டு லிப் கிரையான்ஸோட பிஹேவியரே அதுதானே. அதனால மற்றபடி எனக்கு வந்து இதில் வேற எந்த குறையுமே கிடையாது. லைட்டாக ட்ரையாக இருக்கும். பட் ஆனால் சூப்பர் லிப்ஸ்டிக். இதில் நான் இதை காமிச்சிருக்க கூடாது, பட் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அதனால காமிக்கிறேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஃபேஸஸ் கனடா லிப் கிரையான்ஸ் சூப்பர் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மாமா அர்த். ஓகேவா, மாமா அர்த் மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். இது வந்து நான் வாங்கியிருந்தேன் ஹேசல்நட் ப்ரௌன் எஸ்பிரஸோ ப்ரௌன் ஷேடில் ஹெல்த் அண்ட் க்ளோவில் தான் வாங்கியிருந்தேன். ஓகேவா, இது இப்போ பாருங்க இதோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஆக்சுவலி இந்த பென்சில் எப்படி இருக்கவே இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது டப்புன்னு கீழே விழுந்துரும். அந்த மாதிரி ரொம்ப வந்து கலர் வந்து சூப்பர். ஓகேவா, ஒரு மாதிரி மியூட்டட் ப்ரௌன். இந்த ஷேட் ஒரு மாதிரி மியூட்டட் ப்ரௌன், ஒரு மாதிரி மாவ் ஷேட் வரும் நீங்கள் வந்து லிப்ஸில் போட்டிங்க அப்படின்னா. பட் ஆனால் இதோட டவுன் சைடு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் அழுத்தி அப்ளை பண்ணாலும் அது ஒரு மாதிரி திட்டாயிடுது. இன்னொன்று வந்துட்டு டக்குன்னு வந்து அந்த பென்சில் வந்து அந்த லிப் கிரான் வந்து கீழே விழுந்துருது. ஸோ எடுத்து ஒரு வாட்டி போடணும். அது அன்ஹைஜீனிக்காக வந்து மாறிடுச்சு. அதனாலே நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன். பட் ஆனால் இது ஒரு சூப்பர் ஃபைண்ட். ஒரு மாதிரி மியூட்டட் ப்ரௌன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கலர் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, அதனால தான் நான் இந்த கலரையுமே வந்து சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி நான் ரிக்ரெட் பண்ணுற ஒரு பர்ச்சேஸ் வந்துட்டு இந்த டச் ஆஃப் நியூட் ஃப்ரம் மேபிளின் தான். தெரியுதா, இது வந்து அந்த கலர் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஏன் மேலே தான் தப்பு. நான் அந்த கலரை வாங்கினதான் தப்பு. இது ஒரு மாதிரி இந்த பிங்க், இது என் லிப்ஸில் யோசிச்சு பாருங்கள், அப்படி நிஜமாலுமே வாய் வெந்து போன மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு இந்த கலர் வந்து ஆக்சுவலி என்னன்னா, நான் ஏன் வந்து ஐ லவ்ட் இட் இன் த பிகினிங் அண்ட் நாட் எனிமோர் நான் மேபிள் நான் ப்ளேம் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஆன்லைனில் தான் வாங்கினேன். நான் ஆன்லைனில் அவங்க சொல்கிற கலரே வேறு. நீங்கள் அந்த பேலட் இருக்கும் இல்லையா, அவங்களோட அந்த ஒரு இமேஜ் பேலட் நீங்கள் ஆன்லைன் நைக்கால வாங்கும்போது அங்கே இருக்கிற கலரே வேறு. இது வந்ததுக்கு அப்புறமா டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். என்னால் இப்போ வரைக்குமே ஏற்றுக்க முடியல. ஐயோ என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இது 300 கூட இட்ஸ் ஹார்ட் அண்ட் மணி தானேன்றதுனால எனக்கு அது ரொம்ப டிசீவிங்காக ஃபீல் ஆச்சு. மேபிளில் வந்துட்டு அவன் கலர் பேலட் ஒன்று போடுவான், அதாவது பிங்க், ஐ மீன் அவங்க வந்து டஸ்கியாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி, லைட் டோனாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக கிடையாது. இந்த லிப் ஷேடே இப்போ நான் போட்டிருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், எனக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஹெல்த் அண்ட் க்ளோ போனோம். இதே லிப் ஷேடை நான் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். நானே என்னோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். எனக்கு இந்த கலர் வேறு மாதிரி இருந்துச்சு, இன்னொரு பொண்ணுக்கு வேற, இன்னொரு பொண்ணுக்கு வேறன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் 3 பேருமே டிபிக்கல் டஸ்கி டு ப்ரௌன் ஸ்கின் டோனில் தான் வருவோம். ஸோ ஒரு ஸ்கின் ஷேடுக்குமே லிப்ஸ்டிக் மாறும். ஸோ இது வந்து ரொம்ப டிசீவிங்காக வந்து மேபிளின் வந்து பண்ணாங்க. ஸோ நீங்கள் மேபிளின்ல இந்த லிப்ஸ்டிக் வாங்கணும், விலை கம்மி தானே யோசிச்சிங்கன்னா, தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி ஹெல்த் அண்ட் க்ளோவில் நேரில் போய் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆன்லைனில் வாங்கிச்சு ரீஸ்டாக் பண்ணிக்கோங்க. பட் எடுப்பில் வந்துட்டு ஆன்லைனில் வாங்காதீங்க. அது ஒரு டோட்டல் இதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மிட்-டோன் பிங்க். இந்த மிட்-டோன் பிங்க் ஷேட் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா, ஒரு மாதிரி சுத்தமாக ஸ்டே இருக்காது. தெரியுதா, எனக்கு ஸ்டேலாம் இந்த கலர் தான், எனக்கு ஸ்டேலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நான் வந்து திருப்பி கூட அப்ளை பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃபைண்ட். ஆனால் இது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மேட் கிடையாது, ரொம்ப நார்மல் டிப்பிக்கல் எப்படி சொல்கிறது, என்ன டச் ஆனாலுமே வேர் ஆஃப் ஆகும்ல லிப்ஸ்டிக், அந்த மாதிரி ஒரு ஷேடு இது. ஸோ எனக்கு இது வந்து கலர்லாம் பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. திருப்பி போடுறது கொஞ்சம் சோம்பேறித்தனம் மட்டும் வச்சிருக்கேன். அதனால எனக்கு இது போக பிடிக்காம போயிடுச்சு. பட் இப்போயுமே எங்கேயாவது இப்போ கடைக்கெலாம் போகிற டக்குன்னு இப்போ காய்கறி வாங்க போனோம் அப்படின்னா நான் குளிக்கல, இல்லைனா நான் வந்து எதுவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகல, ரெடி ஆகலன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு லிப்ஸ்டிக் எடுத்து போட்டு போயிடுவேன். ஓகே, இது சீக்ரெட் தான், குளிக்காமல் கடைக்கு போகக்கூடாது. ஆனாலுமே வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து வாங்கின ஷேட்ஸ். இதில் சிலது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, சிலது வந்து ரொம்ப பிடிச்சி யூஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூசிங் லிப் ஷேட்ஸ். நான் மோஸ்ட்டாக இந்த பிங்க், இந்த ரெட்டு, இந்த ஃபேமிலியில் தான் போவேன். அண்ட் நீங்களுமே டஸ்கியாக தான் நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட் லிப்ஸ்டிக், அதாவது ஒரு லிப்ஸ் பட் பெட்டர் ஷேட் வச்சுக்கோங்க, ஒரு ரெட் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே போதும். நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் போறீங்களா, அந்த நியூட் லிப் ஷேட் போட்டுக்கோங்க. வெளிலலாம் போறீங்களா, அந்த மாதிரி ரெட் போட்டுக்கோங்க. இல்லை ரெண்டுமே வேணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு காமனாக ஒரு 50 rupees 60 rupeesக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து லிப் லைனர் வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வேணால் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். அந்த டார்க் ஷேட் கொஞ்சம் அதிகமாக, இது கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா ஒரு ஷேட் கிடைக்கும். நியூட் அதிகமாக போட்டுட்டு
டார்க் வெறும் அவுட்லைன் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி கிடைக்கும். லிப் லைனர் போட்டுட்டு உள்ள நியூட் போட்டிங்கன்னா ஆம்ப்ரே எஃபெக்ட் லிப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இவ்வளோ லிப்ஸ்டிக்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ தான் சார்ட் அவுட் பண்ணுறேன். லைக் ஓகே நமக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு டென்ட் ஆகும். நான் சொன்னேன் இப்போ கூட ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்குறதுக்காக போனாங்க ஓகேவா. பட் நான் அவசரப்பட்டு போயிட்டு இந்த கலர் சூப்பராக இருக்குன்னு அவங்க லிப்ஸை போட்டதை பார்த்து எனக்கு பிடிச்சி நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் டெம்ட் ஆகி வாங்கிட்டோம். குறைக்கணும்னு நினைக்கிறேன். பட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அப்சஷன் மாதிரி. அது போட்டாலே ஃபேஸ் வந்து அழகாக இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேவா. அதெல்லாம் வந்து வாங்குவேன். பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சஜஷனாக கொடுப்பேன். உங்களுக்கு செட் ஆகிற ஒரு 2-3 கலர் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு அபவுட் மை லிப்ஸ்டிக்ஸ். இது தாண்டிட்டு மை மோஸ்ட் ஃபேவரட் டெய்லி வேர் லிப்ஸ்டிக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இப்போ என்னோட அப்டேட்டட் கலெக்ஷன் வந்து போடுறேன். ஆஃபீஸ்க்கு நான் என்னெல்லாம் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அண்ட் வெளில போனால் என்ன யூஸ் பண்ணுவேன், எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவேன் அப்படின்றத இப்போ கரண்ட்லி அப்டேட்டட் வெர்ஷன் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் சஜஷன்ஸ் இருக்குது, இல்லைனா இது போடுங்க, இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த டாபிக் மிஸ் பண்ணிட்டீங்க, ஏன் இது போட மாட்டீங்க, வாட் நாட் சஜஷன் கிரிட்டிசிசம் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக போடுங்க. ஐ எம் ஓப்பன் டு எவ்ரி திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.